கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தோம் அப்படின்னா, வருஷத்தில் 40 நாள் உபவாசம் இருப்பாங்க, 7 நாள் உபவாசம் இருப்பாங்க, 3 நாள் உபவாசம் இருப்பாங்க, மாதத்தில் உபவாசம் இருப்பாங்க, வாரத்தில் 1 நாள் உபவாசம் இருப்பாங்க. அப்போ இந்த உபவாசம் இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய மனதில் அவங்க தீர்மானம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா உபவாசம் இருப்பாங்க. இல்லை அவர்களுடைய சபையினுடைய போதகர்கள் சொல்லி கொடுத்து உபவாசம் இருப்பாங்க. இது உபவாச கூட்டம், இன்றைக்கி உபவாசம் நடத்துகிறாங்க, கூட்டம் இருக்குது, ப்ரேயர் இருக்குது அப்படின்னு இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கலன்னா ஒருத்தவங்களுக்கு தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம இதனால் கூட நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் 5வது வசனத்தை நீங்கள் வாசிங்க அப்படின்னா, மனுஷனுடைய ஆத்துமாவை ஒடுக்கி தலை வணங்கி நாணலை போல அந்த ரெட்டு உடுத்தி சாம்பலில் படுத்துக்கொண்டு இருக்கிற அந்த உபவாசம் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய் அப்படின்னு கர்த்தர் கேட்குறாரு. அப்போ உபவாசம்னா என்னப்பா அப்படின்னு தேவனுடைய பாதத்தில் உட்காருகிற தேவ ஜனங்களுக்கு உபவாசத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். அல்லேலூயா. பசியாக இருக்கிறவங்களுக்கு உன் ஆகாரத்தை என்ன பண்ணணுமா? பகிர்ந்து கொடுக்கணுமா? நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா அவங்களுக்கு 2 இட்லி கொடுக்கணும். இது உபவாசமா? இது மட்டுமா அப்படின்னா, இது மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போது பசியாக இருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஆண்டவருடைய சத்திய வார்த்தை, அவருடைய ஜீவனை நீங்கள் என்ன பண்ணணுமா? பகிர்ந்து கொடுக்கணுமா? துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், குற்றுயிர கொலையுரமாக இருக்கிறவங்களை நீங்கள் உங்கள் தேவனுடைய வீட்டில் சபையில் கொண்டு வந்து நீங்கள் சேர்க்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், ரட்சிப்புனா என்னன்னே தெரியாமல் ரட்சிக்கப்படாமல் நிர்வாணமாய் திரிந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய இரத்தத்தையும், ஆண்டவர் சிந்தின அவர் இரத்தத்தையும் எதற்காக அவர் சிந்தினார் என்று சொல்லத்தக்கதான தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். வஸ்திரத்தை கொடுக்கிறதும், அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பிடாம ஆத்மாவை ஒடுக்கி தலை வணங்கி அப்படியே தாழ்மையோடு நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்வது எனக்கு பிரியமில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் 6வது வசனத்திலே 7வது வசனத்திலே தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த உபவாசத்தை தேவனுடைய பிள்ளைகள் செய்யும் பொழுது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்போ நீ கூப்பிடும் பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ சத்தமிடுவ, இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லுவேன். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிப சொல்லியும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி பசியாக இருக்கிற இடத்துல உன் ஆத்துமாவை சாய்த்து. அல்லேலூயா. உன் ஆத்துமாவை சாய்க்கணும்னா ஆத்துமா நிரப்பப்பட்டு இருக்கணும் தேவனுடைய வார்த்தையில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கும் பொழுது, தேவ வார்த்தையினால் அது சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கும் பொழுது இருளிலே இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உன் வெளிச்சம் உதிக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துகிற தேவன். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிற தேவன். உன் எலும்புகளை நினமுள்ளது ஆக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.